இந்த அஞ்சலி இருந்துட்டு அடுத்ததா இப்போ சிறப்பான சம்பவத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா செய்ய போறா. இதுக்கு மேல என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம திருன்னு வந்து பார்த்தீங்கன்னா முழிக்க வேண்டியது தான். அதாவது நம்ம கார்த்திக்க வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்றதுக்கு அடுத்ததா ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா தாவி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கா. கடைசியில என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இலக்கியாவுக்கும், கௌதமுக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியே வந்துருச்சு. அதாவது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல ஒரு விஷயத்த பார்க்குறாங்க. அத பார்த்து பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியும் ஆகுறாங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி லேசுப்பட்டவளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் நல்லாவே தெரியும். அந்த ஒரு காரணத்தினால தான் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தப்பாவே நடந்துட்டு இருக்கு. அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இப்போ நம்ம அஞ்சல் இருந்துட்டு நேரா வந்து பார்த்தீங்கன்னா மீடியா முன்னாடி போகாம, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிக்கையில நெறைய விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அதாவது அது மீடியா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பரவும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதமும், இலக்கியாவும் எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா இந்த அஞ்சல் இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கேடு கெட்ட வேலையெல்லாம் செய்வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல இப்போ நம்ம கார்த்திக் அடையறதுக்காக இவ என்ன வேணாலும் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தயாரா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தேன். நம்ம இலக்கியாவுக்கு இது உண்மையிலேயே ஒரு பாடமா தான் அமைய போகுது. ஏன்னா அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாத்தி அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கார்த்திக்கோட கல்யாணம் பண்ணி வைக்கணும், மறுபடியும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? அது எல்லாத்துக்குமா சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ப வச்சு விட்டுட்டு போறா. அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியாவுக்கு அவங்க அம்மா ஃபோன் பண்ணி இந்த மாரி தான் விஷயம். இப்போ அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிட்டுருக்கா. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக்கும் எதனா ஒரு பிரச்சனை வந்தாலும் வரும் அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம திருன்னு முழிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம கார்த்திக் இருந்துட்டு பிரியா கிட்ட லவ்வ சொல்றதுக்காக இப்போ கோவிலுக்கு போயிருக்காங்க. அந்த விஷயத்த பார்க்கிறதா? இல்ல இந்த விஷயத்த பார்க்கிறதா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரியல. ஆனா கடைசியில அஞ்சலிக்கு சரியான ஆப்பு மட்டும் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதாவது இந்த இடத்துல என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இலக்கியாவும், கௌதமும் வந்துட்டு நியூஸ் பேப்பர வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பயங்கர ஷாக்கிங்ல இருக்காங்க. படத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி தான். அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா என்ன இந்த மாரி தான் லவ் பண்ணி ஏமாத்திட்டாங்க. அப்படி இப்படின்ற மாரி அதாவது தான் பக்கம் இருக்கிற அநியாயத்த வந்து பார்த்தீங்கன்னா சொல்லாம, நியாயமா இருக்கிற மாரியே எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா மாத்த ஆரம்பிச்சுறா. அதுவும் இது எல்லாமே இவங்களோட செட்டப்பு. இவங்களால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நடந்துச்சு. அப்படின்னு சொல்லிட்டு வேற வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ப்ளேம் வேற பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமும், இலக்கியாவும் பயங்கர அதிர்ச்சியானது மட்டும் இல்லாம, இப்படி குடும்ப பேரையே வந்து பார்த்தீங்கன்னா நாரடிச்சுட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கோவப்பட ஆரம்பிச்சுறாங்க. இலக்கியா இவளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீ இவ்ளோ வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண. அது மட்டும் இல்லாம இவ ஒரு நாள்ல ஒரு நாள் திருந்துவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளவோ வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அந்த மாரிலாம் எதுவுமே நடக்காது அப்படின்றத இனிமே புரிய வச்சுட்டா. நான் இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா பிரியா கிட்ட ஃபோன் பண்ணி, பிரியா உன்னோட மனசுல இருக்கிறத கார்த்திக் கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு நான் சொல்லப் போறேன். ஏன்னா அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக்கும், பிரியாவும் ஒண்ணு சேர முடியும் அப்படின்ற மாரி சொல்லி, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு அந்த மாரி ஒரு விஷயத்த செய்ய போறாங்க. இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே ஒண்டி கட்டையா இருந்து காலம் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா யாரும் இல்லாத அனாதையா வாழ்ந்தா தான் அவளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புத்தி வரும் அப்படின்ற மாரி சொல்லி, இப்போ அவளோட விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த அஞ்சலி இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா நெறைய வாலாட்டுவான்னு தெரியும். அந்த வாலெல்லாம் ஒட்டா நறுக்கி இப்படி உட்கார வச்சாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.